இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால உத்தரவு 1995ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த வக்ஃபு சட்டத்தில் பல திருத்தங்களை செய்து மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் மசோதாக்களை நிறைவேற்றியது. அந்த மசோதா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாகி இருக்கிறது. ஆனால் அந்த திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் முஸ்லிம்களினுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் மத்தியில் எழுந்து அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தான் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வக்ஃபு சொத்துக்கள் எனப்படுபவை பொதுவாக தர்ம காரியங்கள் அறப்பணிகளுக்கு சொத்துக்களை கொடையாக பலரும் எழுதி தருகிறார்கள். கோயில்கள் மடங்களுக்கு எழுதி தருவார்கள், தேவாலயங்களுக்கு எழுதி தருவார்கள். அதே போல் பள்ளிவாசல்கள், தர்காக்கள் அல்லது முஸ்லீம்களுடைய நிர்வாகத்தின் கீழ் அப்படி எழுதி தரப்பட்டால் அது வக்ஃபு என்று அழைக்கப்படுகிறது. இது பிரிட்டிஷார் காலத்திற்கு முன்பே இருந்த ஒரு நடைமுறையாகும். இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்காகத்தான் இந்த வக்ஃபு வாரியங்கள் இருக்கின்றன. மத்திய வக்ஃபு வாரியம் என்று ஒன்று இருக்கிறது. அதே போல் மாநிலங்களிலும் வக்ஃபு வாரியங்கள் இருக்கின்றன. இந்த வக்ஃபு வாரியம் தொடர்பாக செய்யப்பட்ட ஒரு திருத்தம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. மத்திய வக்ஃபு வாரியத்தில் 20 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் முஸ்லீம் அல்லாதவரை நியமிப்பதற்கு மத்திய அரசினுடைய அந்த சட்ட திருத்தம் வகை செய்தது. அது முஸ்லீம்களையே அந்த வக்ஃபு அமைப்பிற்குள் முஸ்லீம்களை சிறுபான்மையினராக்கிவிடும், அவர்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளிவிடப்படும் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் தான் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால உத்தரவுகளில் ஒன்று முக்கியத்துவம் பெறுகிறது. அதன்படி மத்திய வக்ஃபு வாரியத்தில் அதிகபட்சமாக முஸ்லீம் அல்லாதவரை 4 பேர் நியமிக்கலாம். அதிகபட்சமாக 4 பேரைத்தான் நியமிக்க முடியும். அதே போல் மாநில வக்ஃபு வாரியங்களில் அங்கு 11 உறுப்பினர்கள் இருப்பார்கள். அதில் முஸ்லீம் அல்லாதவர் என்ற வகையில் அதிகபட்சமாக 3 பேரைத்தான் நியமிக்க முடியும் என்று இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் முக்கியத்துவம் என்னவென்றால் அந்த வக்ஃபு வாரியங்களை பொறுத்தவரையில் அதில் முஸ்லீம் அல்லாதோர் ஒரு பெரும்பான்மையான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது என்பது ஒன்று. இரண்டாவதாக இந்த வக்ஃபுக்கு சொத்துக்களை தானமாக வழங்குவதற்கு ஒரு 5 ஆண்டுகள் கட்டாயமாக இஸ்லாத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு விதியை மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்தது. அதுவும் இடைக்காலமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வக்ஃபுக்கு நன்கொடை தர முடியும், அது கொடையாக தர முடியும் என்கிற அந்த பிரிவுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற இந்த தடையும் கூட வரவேற்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இதுவும் கடந்த காலங்களில் சர்ச்சை ஏற்படுத்தியதாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக ஒரு வக்ஃபு சொத்து என்பது ஒரு அரசு சொத்து என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து விட்டாலேயே ஒரு அதிகாரி, சம்பந்தப்பட்ட அதிகாரி அறிக்கை தரும் வரை அல்லது தீர்ப்பாயங்களில் முடிவு செய்யப்படும் வரை அந்த சொத்தை பறிமுதல் செய்துவிட முடியும் என்று மத்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தது. அதற்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட ஆட்சியர் இந்த வக்ஃபு சொத்துக்கள் மீது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அதுவும் ஒரு வரம்பு கடந்த அதிகாரமாக இருந்தது. இந்த வக்ஃப் பை யூசர் என்று சொல்வார்கள். நீண்ட காலமாக அந்த வக்ஃபு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்து அது பதிவு செய்யப்படாவிட்டாலும் கூட வக்ஃபு சொத்து என்று கருதப்படும். ஆனால் அதை தன்னிச்சையாக மாவட்ட ஆட்சியர் அப்படி அல்ல என்று ரத்து செய்துவிடக்கூடிய ஒரு பிரிவும் இந்த புதிய திருத்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதற்கும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த 4 பிரிவுகளும் தான் இந்த புதிய சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையில் பெரும் சர்ச்சைக்குரியவையாக இருந்தன. அந்த 4 திருத்தங்களுக்கும் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த திருத்த சட்டத்தையே ரத்து செய்து விட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அது ஒரு மத்திய அரசுக்கு சாதகமான ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலே அது அரசமைப்பு சட்டத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்ற அனுமானத்தினுடைய அடிப்படையில் அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதே போல முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்ற வகையில் இந்த அன்பு கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பது என்பது முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் அந்த உதவித்தொகை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு தவறாமல் எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆங்கில நாளிதழ்களானாலும் சரி, தமிழ் நாளிதழ்களானாலும் சரி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். காரணம், எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்கிறார். அங்கு அவர் அமித்ஷாவை சந்தித்து பேச இருக்கிறார். அப்போது அதிமுக உட்கட்சி பிரச்சனை குறித்து அமித்ஷா பஞ்சாயத்து செய்ய இருக்கிறார் என்பது போல சில நாளிதழ்கள் எழுதியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. அதில் சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இந்த 3 பேரை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதென்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். இவர்களது பெயரை அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர்கள் செய்த சில செயல்கள் என்ற வகையில் அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்த்தவர்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதே போல 18 எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு சென்றவர் என்று கூறுகிறார். அது டிடிவி தினகரனை அவர் சொல்கிறார். அதே போல அதிமுக தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் அல்லது அதிமுக ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு
என்பது எதிராக வாக்களித்தவர்கள் என்று ஓ பன்னீர்செல்வத்தை சொல்கிறார். இவர்களை எப்படி கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியும், அதற்கான வாய்ப்பே இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது மத்தியில் இருந்த பாஜக தான். எனவே அவர்களுக்கு நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இதில் இரு விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒன்று, இவர்கள் 3 பேரும் மீண்டும் சேர்ப்பதற்காக அந்த பேச்சுக்கே இடமில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாஜக அதிமுகவுக்கு எதிரான எந்த வேலையும் பார்க்கவில்லை. அப்படி எதிராக வேலை பார்ப்பவர்கள் இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா தான். அதிலும் இப்பொழுது செங்கோட்டையன் இவர்களது 3 பேருடைய கைக்கூலி போல செயல்படுகிறார் என்பதன் அவருடைய பேச்சினுடைய சாரமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சரி, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அவர் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு தினகரன் நாளிதழில் ஊகமாக ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் அண்ணாமலை குறித்து புகார் செய்ய போகிறார். ஏனெனில் அண்ணாமலை தான் இத்தகைய குழப்பங்களை ஏற்படுத்துகிறார் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தேகம் இருப்பதாகவும், எனவே அவர் மீது புகார் அமித்ஷாவிடம் அவர் அளிக்க இருக்கிறார் என்பது போன்று தினகரன் நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் கூட அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததன் பிறகு நல்லதே நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவரும் அண்ணாமலை மீது புகார் அளிக்கப் போவதை மனதில் வைத்துக் கொண்டுதான் அப்படி சொன்னாரா என்பது தெரியவில்லை. இனி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிறாரா, சந்தித்ததன் பிறகு அவர் என்ன சொல்கிறார் அல்லது பாஜக தரப்பு என்ன சொல்கிறார் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே போல இந்த பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஆதாரை ஆவணமாக ஏற்க வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கில் அளிக்கப்படும் தீர்ப்பு என்பது நாடு முழுமைக்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே நாடு முழுவதும் கூட இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் நடைபெற்றால் அதில் ஆதாரம் ஒரு ஆவணமாக ஏற்கப்படும் என்பதுதான் அதனுடைய சாரமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தில் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பான ஏதேனும் ஒரே ஒரு செயல் கண்டுபிடிக்கப்பட்டால் கூட அந்த ஒட்டுமொத்த செயல்முறையுமே ரத்து செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது அமெரிக்காவினுடைய வர்த்தக பிரதிநிதி, அமெரிக்காவுக்கு ஒரு வர்த்தக பிரதிநிதி என்று ஒருவர் இருப்பார். அவர் தான் இந்த வர்த்தகம் தொடர்பான இந்த பேச்சுவார்த்தைகள் அது தொடர்பாக முடிவெடுப்பவராக இருப்பார். அதில் துணை வர்த்தக பிரதிநிதி இன்று இந்தியா வந்திருக்கிறார். அவர் இந்தியாவோடு இந்த வர்த்தக உடன்பாடை எட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது. இது 6வது சுற்று பேச்சுவார்த்தை. ஏற்கனவே இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் எட்டுவதற்கு 5 சுற்று பேச்சுகள் நடைபெற்று முடிந்துவிட்டன. அந்த 5 சுற்று பேச்சுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் தான் 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையை முடங்கி போனது. ஆனால் அது மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்தியா வந்திருக்கக்கூடிய அமெரிக்க பிரதிநிதி இந்தியாவினுடைய வர்த்தக பிரதிநிதியோடு அவர் இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். இதன் மூலமாக வர்த்தக உடன்பாடு எட்டப்படுமா, இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது ரத்து செய்யப்படுமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அதே நேரத்தில் அமெரிக்கா சீனாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தியில் அங்கு அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை தடை விதிப்பதற்கான ஒரு நடவடிக்கை தொடங்கப்பட்டிருந்தது. அல்லது டிக்டாக் செயலியை அமெரிக்க நிறுவனத்துக்கு விட்டுவிட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் வரும் வெள்ளிக்கிழமை ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் பேசியதன் பிறகு அது தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இது ஒரு புவிசார் அரசியல் நகர்வு என்று பார்க்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் தொடர்பான ஒரு முக்கியமான பிரச்சனையும் இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ இஸ்ரேல் சென்றிருக்கிறார். அவர் அங்கு சென்று நேத்தன்யாகுவை சந்தித்திருக்கிறார். அவர் இந்த காசா பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டப்படும் என்பதற்கான அந்த வாய்ப்பு இல்லை என்பது போல அவர் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் என்பதுதான் இந்த மார்க் ரூபியோவினுடைய வருகை காட்டுவதாக நேத்தன்யாகு கூறியிருக்கிறார். காசாவில் ஏற்கனவே 62,000 பேரை கொன்று விட்டார்கள். அங்கு கட்டடங்கள் என்று ஏதுமே இல்லை. பட்டினியால் குழந்தைகள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ வசதி இல்லாமல் உடல்நலக் குறைவால் செத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாலஸ்தீனர்கள் உயிரோடு இருப்பதுதான் அவர்களுக்கு பயங்கரவாதம் போல தெரிகிறது. அந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உறுதியாக நிற்கும் என்று மார்க் ரூபியோ தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அரபு நாடுகள் கூட்டாக நேற்று ஒரு தோஹாவில் கூடிய ஒரு ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் கத்தார் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அமெரிக்காவுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. அது வெறுமனே ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை என்பது போன்றுதான் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஏனெனில் இந்த அரபு நாடுகள், இந்த கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் அமெரிக்காவுடன் நெருக்கமான பொருளாதார உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக எதையாவது செய்ய போனால் அங்கு முடியாட்சி நடைபெறுகிறது, ஜனநாயகம் வேண்டும் என்ற பெயரில் அங்கு கலவரங்கள் வெடிக்கும், அங்கு ஆட்சியை கவிழ்க்கப்படும். எனவே அவர்கள் தங்களது முடியாட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட விலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கூடி மட்டும் என்ன நடந்துவிடப் போகிறது என்பது போன்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இது மட்டுமல்ல, கத்தார் மீது தாக்குதல் நடத்துவதற்கே இந்த அரபு நாடுகளுடைய வான்வெளியை பயன்படுத்தி இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதேபோல கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது
இந்த காவல் நிலையங்களில் சிசிடிவி தொடர்பான ஒரு முக்கியமான உத்தரவை, ஒரு ஆலோசனை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. காவல் நிலையங்களில் இந்த கொட்டடி மரணங்கள் என்பது அதிகரித்து வருகிறது. அதுவும் குறிப்பாக ராஜஸ்தானில் ஒரு 8 மாதங்களில் 11 மரணங்கள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த சிசிடிவிகள் வேலை செய்யாமல் போய்விடுவது என்பதால் இது போன்ற வழக்கில் பெரிய சிக்கலாக இருக்கிறது. எனவே இந்த சிசிடிவி தொடர்ந்து இயங்குகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு மனித தலையீடு இன்றி செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு நடுவே அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி ஆக இருந்த பல்வீர் சிங், பல்பிடுங்கி பல்வீர் சிங் என்று அறியப்படுபவர் கொட்டடி சித்திரவதைகளின் போது விசாரணை கைதிகளுடைய பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்தார் என்ற குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சை எழுப்பியது. அந்த பல்வீர் சிங் 2.5 ஆண்டுகள் கழித்து வழக்கு விசாரணை எதிர்கொள்ளப் போகிறார் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளில் இந்த செய்தி வெளியாயிருக்கிறது.